அமெரிக்காவில் பெய்து வரும் கனமழையால் நியூயார்க், நியூஜெர்சி மாகாணங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க், நியூஜெர்சி மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இடைவிடாது கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பிலடெல்பியா, வில்மிங்டன், டெல்வார் உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8 விமான நிலையங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். பிலடெல்பியா ரயில் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் மற்றபடி வீடுகளிலேயே இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பெருவில் ஏற்பட்ட மணல் புயலால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பெரு நாட்டின் ஐகா பிராந்தியத்தில் கடுமையான புழுதி காற்று வீசியது. இதனால் அந்நகரம் முழுவதும் புழுதி மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பெரும்பாலானோர் வெளியே வராமல் வீடுகளிலேயே முடங்கினர். மேலும் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரஜ்வல் கடந்த 2021ஆம் ஆண்டு தம்மை இருமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அதை செல்போனில் படம் பிடித்ததாக அவரது வீட்டில் பணியாற்றிய பெண் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பிரஜ்வல் மீது பல்வேறு பாலியல் புகார்கள் குவிந்தன. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிரஜ்வல் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. மேலும் அவருக்கான தண்டனை விவரங்கள் சனிக்கிழமை தெரிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். ராஜஸ்தானில் ஆற்றை கடக்க முயன்ற லாரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தவல்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தரைப்பாலத்தை கடந்து செல்ல முயன்ற லாரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் 2 மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 2 தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். மோடியை சந்திக்க என்னிடம் பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தால் நான் அனுமதி வாங்கி தந்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டியளித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு ஓபிஎஸ்ஸிடம் போனில் பேசியதாகவும் தெரிவித்தார். அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் போன்ல பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு ஒரு தலைவரை தரக்குறைவாக பேசக்கூடாது, அவரை பாவம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பாவம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. தூத்துக்குடியில் வீட்டிற்கு அருகே அமர்ந்து கஞ்சா புகைத்தவர்களை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளியையும் அவரது சகோதரையும் கொன்று புதைத்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி தேர்மல் நகர் அருகே உள்ள வீட்டிற்கு அருகே சிலர் கஞ்சா புகைத்துள்ளனர். இதனை பார்வை மாற்றுத்திறனாளியான அருள்ராஜ் தட்டி கேட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த கஞ்சா கும்பல் அருள்ராஜ் மற்றும் அவருடைய சகோதரரை அடித்து கொலை செய்து பண்டுக்கரை பகுதியில் குழி தோண்டி புதைத்துள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொடூரமாக கொலை செய்த கஞ்சா கும்பலை காவல்துறையினர் தேடுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே சிறிய நடைபாலத்தில் செல்ல முயன்ற கார் நிலை தடுமாறியதில் அந்தரத்தில் தொங்கியது. தென்கரை பாசன வாய்க்கால் மீதான நடைபாலம் மிகவும் குறுகியதாக உள்ளது. இந்நிலையில் அதில் செல்ல முயற்சித்த கார் ஒன்று நிலை தடுமாறி முன்சக்கரம் பாலத்தின் விளிம்பில் சிக்கிக் கொண்ட நிலையில் பின்னர் கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டது.
பள்ளிவாசல் நோக்கி கார் ஓட்டுநர் கூகுள் மேப் உதவியுடன் சென்றபோது சிறிய பாலத்தில் செல்லலாம் என்று மேப் காட்டியதால் அதன்படி சென்றதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த முறை போதிய வசதிகள் இல்லாத நிலையில் இந்த முறை பொதுமக்களுக்கு பந்தல், மின்விசிறி, குடிநீர், நடமாடும் கழிப்பறை மற்றும் இலவச ஜெராக்ஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் சேவைகளை பெற்றனர். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது என்ன பேச வேண்டும் என்று மக்களிடம் பிரதமர் மோடி கருத்து கேட்டுள்ளார். தொடர்ந்து 12வது முறையாக செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். அந்த உரையில் என்னென்ன இடம்பெற வேண்டும் என்று நாட்டு மக்களை பரிந்துரைக்க பிரதமர் கேட்டுள்ளார். பரிந்துரைகளை my.gov.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு புள்ளி என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். இந்தியாவுக்கு மிகப்பெரிய எரிசக்தி தேவைகள் உள்ளதாகவும் அதனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை வாங்குவதால் அது துரதிருஷ்டவசமாக ரஷ்யாவின் போர் முயற்சியை தக்கவைக்க உதவுகிறது என்றும் பேசியுள்ளார். உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியா ஒரு நட்பு நாடு என்று குறிப்பிட்டிருக்கும் ரூபியோ, வெளியுறவுக் கொள்கையில் இருப்பது போல சிலர் எல்லாவற்றிலும் 100 விழுக்காடு ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த வாரம் முதல் கச்சா எண்ணெயை வாங்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவிடம் உலக நாடுகள் வர்த்தகம் செய்யக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கேரோலின் லெவிட் பேசியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா, எகிப்து, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை டிரம்ப் நிறுத்தியுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் சராசரியாக மாதத்திற்கு ஒரு சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். எனவே டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்று கேரோலின் லெவிட் கேட்டுக் கொண்டார். குரேஷிய சுதந்திர போரின் 30வது ஆண்டு விழா அணிவகுப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை யுகோஸ்லாவியா செர்பியாவுடன் போரிட்டு குரேஷியா தனியாக பிரிந்தது. அதற்காக ஆபரேஷன் ஸ்ட்ராம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் நினைவாக நடந்த ராணுவ அணிவகுப்பை ஏராளமானோர் கண்டு மரியாதை செலுத்தினர். யுபிஐ பரிவர்த்தனைகளில் புதிய விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி வாடிக்கையாளர்கள் யுபிஐ செயலிகளில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 முறை மட்டுமே வங்கிக் கணக்கு இருப்பை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவர். இணைக்கப்பட்ட கணக்குகளின் பட்டியலை ஒரு நாளைக்கு 25 முறை மட்டுமே பார்க்க முடியும். ஆட்டோ பே எனப்படும் வங்கிக் கணக்கிலிருந்து தானாகவே பணம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறைக்கு குறிப்பிட்ட நேரம் வகுக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர சந்தா, இஎம்ஐ போன்ற திட்டமிட்ட கட்டணங்களை இனி காலை 10 மணிக்கு முன்பாகவும், மதியம் 1 மணி முதல் 5 மணி வரையிலும், இரவு 9:30 மணிக்கு பிறகும் மேற்கொள்ளலாம். தோல்வியடைந்த பரிவர்த்தனைகளை தினமும் 3 முறை மட்டுமே பார்க்க முடியும். சரியான நபருக்கு பணம் செல்வதை உறுதி செய்யும் வகையில் பணம் பெறுபவரின் பெயரை காண்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யுபிஐ மற்றும் வங்கிகளின் விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றாத கணக்குகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைந்தன. அதில் 13 குழிகள் தோண்டப்பட்டு 700க்கும் அதிகமான பொருட்கள் கிடைத்துள்ளன. மொத்தமாக 10 கட்ட அகழாய்வுகளில் 15,000க்கும் அதிகமான தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. அவை கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 11ஆம் கட்ட அகழாய்வு பணிக்காக மத்திய தொல்லியல் துறையினரிடம் தமிழக அரசு அனுமதி கோரியுள்ளது. ஆடி வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன் கோவில்களில் அலங்காரம், அர்ச்சனைக்கு பஞ்சம் இருக்காது. அப்படித்தான் வேலூர் மாவட்டம் வஞ்சூரில் உள்ள கிராம தேவதையான வஞ்சியம்மனை பணத்தாலே அலங்கரித்து வைத்துள்ளனர் உள்ளூர் மக்கள். 20 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல வண்ண நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் 1 ரூபாய் நாணயம் வழங்கப்பட்டது.
சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து கன்னியாகுமரியில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்பட்டது. மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கேரளாவைச் சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு எதிராகவும் அவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கிய அவர்கள் கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். கரூரில் அரசு போக்குவரத்து கழக வளாகத்தில் டவர் மீது ஏறி நடத்துனர் ஒருவர் தற்கொலை செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த பழனிசாமி நடத்துனர் பணியில் இருந்தபோது அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 35,000 ரூபாய் குறைவாக இருந்ததால் நடத்துனர் பணியிலிருந்து பழனிசாமி இடைநீக்கம் செய்யப்பட்டார். 2 மாதங்களாகியும் இடைநீக்கம் விலக்கிக் கொள்ளப்படாததால் பழனிசாமி டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். காவல் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பழனிசாமியை டவரில் இருந்து கீழே இறக்கினர். சேலம் அருகே புதுப்பிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். ஓமலூரில் உள்ள ரயில்வே மேம்பாலம் வழியாக சங்ககிரி, ஈரோடு, கோவை ஆகிய பகுதிகளுக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்ட 20 ஆண்டுகளான நிலையில் சமீபத்தில் தார் ஊற்றி புதுப்பிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 7 மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அதிகாரிகள் குழு மேம்பாலத்தில் ஆய்வு செய்தது. நாட்டின் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது என்ன பேச வேண்டும் என்று மக்களிடம் பிரதமர் மோடி கருத்து கேட்டுள்ளார். தொடர்ந்து 12வது முறையாக செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். அந்த உரையில் என்ன இடம்பெற வேண்டும் என நாட்டு மக்களை பரிந்துரைக்க பிரதமர் கேட்டுள்ளார். பரிந்துரைகளை mygov.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் நேரில் சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுவதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவுக்கு உதவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை விடமாட்டோம் என்றும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள் குறித்து 6 மாதங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் ராகுல் கூறினார். கங்கையில் பெருக்கெடுத்து பாயும் பெருவெள்ளம் வாரணாசியில் உள்ள பிரம்மாண்டமான வணங்கிய கைகளை சூழ்ந்தது. புனித தலமான வாரணாசியில் கங்கை ஆற்றின் கரையில் புனித கங்கையை வழிபடுவதற்காக நமோ காட் என்ற பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 2 கரங்கள் கூப்பி கங்கையை வணங்கும் முடிவில் பிரம்மாண்டமான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. தற்போது உத்தரப்பிரதேசத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் கங்கையில் பெருக்கெடுத்து கரை புரளும் பெருவெள்ளம் அந்த பிரம்மாண்டமான வணங்கும் கைகளை சூழ்ந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு பெட்ரோல் போடக்கூடாது என்று விற்பனை நிலையங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தூர் மற்றும் போபாலில் இந்த புதிய உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. சாலை விபத்துகளை குறைக்கும் முயற்சியின் முக்கிய அங்கமாக இந்த உத்தரவை 2 மாவட்ட ஆட்சியர்களும் பிறப்பித்துள்ளனர். உத்தரவை மீறினால் நடவடிக்கை என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் என்று பெட்ரோல் விற்பனை நிலையத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். பேரிடர் காலத்தில் மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து டெல்லி மாநகர் முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சுரக்ஷா சக்ரா என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை டெல்லியின் 11 மாவட்டங்களில் உள்ள 55 இடங்களில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, காசியாபாத் மற்றும் ஹரியானாவில் 5 இடங்களிலும் இந்த ஒத்திகை நடைபெற்றது. நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலத்தில் எப்படி தப்புவது என்பது குறித்து நேர்த்தியாக செய்து காண்பிக்கப்பட்டது.